அத்தியாயம் 43. சமரன் தந்தையின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து உடனடியாக ஓடிச் சென்று தேநீர் கொண்டு வந்து நித்யநந்தினியிடம் நீட்டினான். அவன் கையில் இருந்து தேநீர் கோப்பையை எடுத்தபோது திடீரென அவள் பார்வை அவனுடைய கைகளின் மீது விழுந்தது. அவள் முகத்தின் நிறம் சட்டென மாறியது. அவள் சமரனுடைய கையில் ஒரு மோதிரத்தை கவனித்தாள். முகம் தெரியாத மருத்துவரின் கையில் அவள் பார்த்த அதே மோதிரத்தைப் போலவே அந்த மோதிரம் இருந்தது. அதே நேரம் தனது கையில் இருக்கும் மோதிரத்தை நந்தினி கவனித்து விட்டாள் என்பதை சமரனும் உணர்ந்து பதட்டத்தோடு சட்டென கையை விலக்கிக் கொண்டான். அவன் மீண்டும் தனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் அவள் தன் தந்தையிடம் எதுவும் சொல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். நித்யநந்தினி எந்தவித வெளிப்பாடுமின்றி நிதானமாக தேநீர் அருந்தி கொண்டிருந்தாள். தேநீர் கோப்பை காலியான பிறகு மீண்டும் ஏலக்கூடத்திற்கு திரும்ப முடிவு செய்தாள். அவள் எழுந்து நின்று, அப்போ நான் புறப்படுறேன் அரசே, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, ஏலக்கூடத்தில் எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க என்றாள் நித்யநந்தினி. நல்லதுமா, நீ வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு சமரனை பார்த்து, சமரா, நீ நித்யநந்தினிய அரண்மனை வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பா என்றார். சமரன் உடனே எழுந்து அவளை பின்தொடர்ந்தான். ஆலோசனை அறையை கடக்கும் வரை சமரன் அவளிடம் எதுவும் பேசவில்லை. அவளுடைய கண்களில் இருந்து தனது மோதிரத்தை மறைத்துக் கொண்டு அவளோடு நடந்தான். சமரன் தன் அருகில் நடந்து வருவதை பார்த்த நித்யநந்தினி கடந்த சில மாதங்களில் தனது ஏலக்கூடத்திற்கு வந்து தங்களுக்கு பெரிய அளவில் லாபம் ஈட்டிக் கொடுத்த முகம் தெரியாத மருத்துவரின் கை எப்படி இருந்தது என்பதை நினைவு கூர்ந்து பார்த்தாள். 2 பேரோட கையும் ஒரே மாதிரி இருக்கிறது வேணா தற்செயலான விஷயமா இருக்கலாம், ஆனா மோதிரமும் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் தற்செயல் நிகழ்வா இருக்கவே முடியாது. சந்தேகமே இல்லை, என்னோட கணிப்பு சரிதான். முகம் தெரியாத மருத்துவர் எதுக்காக தாரகிய வம்சத்துக்கு இந்த அளவுக்கு இறங்கி வந்து உதவி செய்யறாருன்னு சந்தேகப்பட்டேன். என்னோட சந்தேகம் சரிதான். எல்லா கேள்விக்கும் ஒரு விடை இருக்கு. அது நம்ம பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு. நான் தான் அதை கவனிக்காம இருந்திருக்கேன் என்று நினைத்துக் கொண்டே அமைதியாக நடந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளுடைய சந்தேகம் முழுமையாக தீரவில்லை. அவள் மேலும் அவளுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினாள். தன் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த சமரனை ஓரக்கண்களால் பார்த்தாள். இந்த சாதாரண மனுஷனா ஏன் கூடவும் சிரஞ்சீவ குரு கூடவும் இத்தனை நாள் பழகிட்டு இருந்தா? நிச்சயமா அது இவனா மட்டும் இருக்கவே முடியாது என்று மனதுக்குள் ஏதேதோ யோசித்து குழம்பினாள். அவள் எவ்வளவுதான் யோசித்தாலும் இன்னும் கூட சில சந்தேகங்களுக்கு விடை தெரியவில்லை. அவள் ஆழமாக யோசித்துக் கொண்டிருப்பதை கவனித்த சமரன் அவளிடம் பேச்சு கொடுத்தான். ஏய் நித்யநந்தினி, நீ என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டான். நான் இப்ப யாரோட நடக்கிறேன்னு தான் யோசிக்கிறேன். தாரகிய வம்சத்தோட தலைவர் அருணேந்திரரோட பையன் சமரன் கூட நடக்கிறேனா, இல்லைனா இத்தனை காலமா சக்கரநந்த ஏலக்கூடத்தை சுலபமா ஏமாத்தி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு தலை சிறந்த மருத்துவரோட நடக்கிறேனான்னு புரியாம தான் யோசிக்கிறேன் என்றாள். அவன் பதில் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனுடைய கன்னங்கள் சிவந்து விட்டன. இருவரும் எதுவும் பேசாமல் சிறிது தூரம் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அரண்மனை கட்டிடத்தை விட்டு வெளியேறி அரண்மனை வளாகத்தில் நடந்தார்கள். அழகிய மரங்களும் பூச்செடிகளும் நிறைந்து அந்த இடமே சொர்க்க பூமி போல காட்சியளித்தது. ஆனால் இருவருமே அதை ரசிக்கும் மனநிலையில் இல்லை. சமரன் சட்டென ஓடிச் சென்று அருகில் இருந்த மரத்தடியில் போடப்பட்டிருந்த நீளமான இறக்கையின் மீது அமர்ந்து கொண்டான். நித்யநந்தினி அவனை நெருங்கிச் சென்று அவனுக்கு எதிரில் நின்றாள். அவன் நந்தினியை மெல்ல நிமிர்ந்து பார்த்து, கடைசியில் நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா என்றான். அப்படின்னா அது நீதானா? அது நீயா இருப்பியோன்னு ஒரு சந்தேகத்துல தான் கேட்டேன். ஆனா இப்போ நீயே அதை உறுதிப்படுத்திட்ட என்றாள். இதை கேட்ட சமரன் அவர்களின் பேச்சை வேறு யாராவது கேட்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சுற்றும் முற்றும் ஒருமுறை பார்த்து கொண்டான். இந்த செயலை பார்த்த நித்யநந்தினி சற்று பயத்துடன், நீ என்ன பண்ண போற? உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு என்ன கொல்ல போறியா என்றாள். சேச்ச, இல்ல இல்ல, உன்னை கொல்றத பத்தி யோசிக்கல, உன்னை கொன்னதுக்கு அப்புறம் எங்க புதைக்கலான்னு பாக்குறேன் என்று கேலியாக கூறினான். உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? இதை நான் உடனே போய் அருணேந்திரர் கிட்ட சொல்ல போறேன் என்றாள். இரு இரு இரு, ஒரு நிமிஷம் நில்லு, இங்க வா, இப்படி உட்காரு என்றான். அவள் சற்று தயங்கினாள். வா உட்காரு சொல்றேன் என்று வலுக்கட்டாயமாக அவளை தனக்கு அருகில் அமரச் செய்தான். இப்போ உனக்கு என்ன குழப்பம்? உங்க ஏலக்கூடத்துக்கு திரும்ப திரும்ப கருப்பு உடையில வந்து போன அந்த முகம் தெரியாத மருத்துவர் யாருன்னு தானே யோசிக்கிற? சாட்சாத் அது நானே தான்
போதுமா? குழப்பம் தீந்துச்சா என்றான். இல்ல, நீ பொய் சொல்ற. கண்டிப்பா நீ அந்த மருத்துவரை இருக்க முடியாது. உனக்கும் அவருக்கும் நெருக்கமான சம்பந்தம் இருக்கு, அது உறுதி. ஏன்னா அவரோட குரல் வேற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பா உன்னோட குரல் இல்ல. அதோட நீ ஒரு மருத்துவரும் இல்ல. உனக்கு மருந்து தயாரிக்க தெரியவே தெரியாது. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா அந்த மருத்துவர் நீ இல்ல என்றாள். சமரனுக்கு உடல் பலம் அதிகமாக இருந்தாலும் மிலாஞ்சி பொடி போன்ற சக்தி வாய்ந்த மருந்து பொருட்களை தயாரிக்க அவனால் முடியாது என்பதை நித்யநந்தினி நன்கு உணர்ந்திருந்தாள். எனவே உண்மையான மருத்துவர் வேறு யாரோ ஒருவர் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பரவாயில்லையே, நீ ரொம்ப புத்திசாலிதான். பொதுவா பொம்பளைங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நிஜம்தான் போல. ஆனா நீ இவ்ளோ புத்திசாலியா இருந்தா உன்னை எந்த ஆணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். பொதுவா ஆண்களுக்கு புத்திசாலியா இருக்கிற பெண்களை பிடிக்காதாமே என்றான். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். பொதுவா ஆண்கள் எங்க அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறது இல்ல. அதனால புத்திசாலி பெண்களை அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல என்றாள். இதை கேட்ட சமரன் வாயடைத்து விட்டான். அவன் இது போன்ற விஷயங்களை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை. சரி சரி, விஷயம் வேற எங்கேயோ போகுது. நான் நேரடியாவே சொல்றேன். என் ரகசியத்தை ரகசியமா வச்சுக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. தப்பி தவறி என்ன பயமுறுத்துறதுக்காக கூட இந்த ரகசியத்தை பயன்படுத்தாத. அப்படி ஏதாவது எனக்கு தப்பு செஞ்சா நன்மையை விட அதிக தீமையை தான் அனுபவிப்ப. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அது மாதிரியான முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டேன்னு நம்புறேன் என்றான். நிச்சயமா நான் முட்டாள் இல்ல. பொதுவா நான் இதயம் சொல்றத கேட்க மாட்டேன், மூளை சொல்றதை தான் கேட்பேன். அது இந்த முழு பாஞ்சால நகரத்துக்கும் நல்லாவே தெரியும் என்றாள். நீ எவ்வளவு புத்திசாலிங்கிறத காலம்தான் சொல்லும். இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம் என்றான். சமரனின் எச்சரிக்கையை கேட்ட நித்யநந்தினிக்கு அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சமரா, அப்புறம் நம்ம ஒப்பந்தம் 5 மாத்திரை என்று தயங்கி தயங்கி கேட்டிருந்த போதே சமரன் வேகமாக பதிலளித்தான். ஒப்பந்தத்துல எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி நீயும் சொன்ன மாதிரியே கடக வம்சத்துக்காரங்களுக்கு பொருளை விநியோகிக்க கூடாது. இதை மட்டும் நீ செஞ்சிட்டா பேசினபடியே நான் உனக்கு 5 மிலாஞ்சி மாத்திரைகளை தரேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதியாக கூறினான். இதை கேட்ட நித்யநந்தினி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்பாடி, எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. நம்ம ஒன்னா வேலை செய்யறது கூட நல்லாதான் இருக்கு இல்லையா சமரா? நீ தப்பா நினைக்கலன்னா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா என்றாள். சொல்லு. நித்யநந்தினி சமரனின் கண்களை ஆழமாக பார்த்து, உனக்கு 20லிருந்து 21 வயசுதான் ஆகுதுங்கிறதே என்னால நம்பவே முடியல. நான் இல்ல, யாருமே நம்ப மாட்டாங்க. நீ ரொம்ப சின்ன பையனாதான் தெரியற. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னோட எண்ணம் மாறி போச்சு. நீ உன் வயசுக்கு மீறின புத்திசாலின்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். அவளுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்திய சமரன் அலட்சியமாக தலையசைத்து விட்டு எழுந்து நின்று கதவை நோக்கி அவளுக்கு வழியை சுட்டி காட்டினான். அதன் பிறகு அவள் ஏமாற்றத்தோடு அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினாள். அப்போது அவன் மனதுக்குள் ஏதோ தோன்ற, நந்தினி ஒரு நிமிஷம் நில்லு என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் சென்று, இதோ பாரு நந்தினி, உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நான் திரும்பவும் உங்க ஏலக்கூடத்துக்கு வரும்போது என்ன தெரியுங்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். எப்போதும் போலவே நடந்துக்கோ, புரிஞ்சுதா என்றான். அவள் தலையசைத்து சரி என்று ஒப்புக்கொண்டாள். சரி, அப்படியே செய்றேன். ஆனா உன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். உனக்கு எப்பவாவது நேரம் கிடைச்சா அந்த மருத்துவரை எங்க ஏலக்கூடத்துக்கு கூட்டிட்டு வர முடியுமா என்றாள். சரி, பொதுவா அவர் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாரு. உனக்காக வேணும்னா கேட்டு பாக்குறேன். அவர் சம்மதிச்சா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரி, நீ புறப்படு. நான் மறுபடியும் அரண்மனைக்குள்ள போறேன். ரொம்ப நேரமானா தேவையில்லாம சந்தேகம் வரும் என்று சொல்லிக்கொண்டே சமரன் மீண்டும் அரண்மனைக்குள் ஓடினான். அவன் உள்ளே செல்வதை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்த நித்யநந்தினி, அந்த யவனிகா என்ன பைத்தியமா? இப்படிப்பட்ட பையனோட ஏற்பட்ட கல்யாணத்தை முறிச்சுக்கிட்டாளே. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்பட போறா என்று நினைத்து கொண்டே அவளும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். நேரம் கடந்தது 1 மாதத்திற்குள். தாரகிய வம்சத்தின் இரத்தத்தை நிறுத்தும் மருந்து பாஞ்சால நகர சந்தையில் அதிக அளவில் விற்பனையாகி 70% பேர் இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தினார்கள். இதனால் அரசுக்கும் அதிகமான லாபம் கிடைத்தது. எனவே தாரகிய வம்சம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சில காலங்களுக்கு முன்பு வெறுமையாக காட்சியளித்த சந்தைகள் கூட இப்போது மக்கள் கூட்டத்தினால் நிரம்பி வழிந்தது. மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து சந்தையில் கூட்டம் ஜேஜேவென காணப்பட்டது. ஏனெனில் வெகு தொலைவில் இருந்து கூட மக்கள் பாஞ்சால நகரத்திற்கு வந்து தாரகிய வம்சத்து சந்தைகளில் இருந்து மருந்துகளை வாங்கிச் செல்ல தொடங்கி இருந்தார்கள்.
கடக வம்சத்தினர் சோகம் மற்றும் விரக்தியால் நிரம்பியிருந்தார்கள். அவர்கள் மருந்துகளின் விலையை மிகவும் உயர்த்தியிருந்ததினால் பல போர் வீரர்கள் அவர்கள் மீது வெறுப்போடு இருந்தார்கள். மேலும் கடக வம்சத்தின் சுருள் மாத்திரைகளை விட தாரகிய வம்சத்தின் மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதனால் கடக வம்சத்தின் சந்தைகளில் ஒரு சில வணிகர்களையும் சில விலங்குகளையும் தவிர வேறு யாரையும் பார்க்க முடியவில்லை. சந்தையே வெறிச்சோடி இருந்தது. கடக வம்சத்தினருக்கு சக்கரநந்த ஏலக்கூடத்திலிருந்து பொருட்களின் விநியோகம் தடைபட்டதன் விளைவாகத்தான் அவர்கள் இது போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். ஏனெனில் நகரத்தின் மிகப்பெரிய மருந்து விற்பனையாளர்கள் சக்கரநந்த ஏலக்கூடத்தை சேர்ந்தவர்கள்தான். மேலும் கடக வம்சத்தினருக்கு பொருட்களை கொடுக்க அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்கள். இதனால் ஒட்டுமொத்த மக்களும் கோபமடைந்தனர். வேறு வழியின்றி கடக வம்சத்தினர்கள் பாஞ்சால நகரத்தின் வேறு சில கடைகளிலிருந்து மருந்துகளை வாங்கத் தொடங்கினர். அதன் காரணமாக அதிக விலை கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. கடக வம்சத்தினருக்கும் தாரகிய வம்சத்தினருக்கும் இடையே நடந்த சண்டையை பற்றி பாஞ்சால நகரத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். தாரகிய வம்சம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வந்தது. எனவே எந்த கடைக்காரரும் அவர்களை பகைத்துக் கொண்டு கடக வம்சத்துக்கு உதவ முன்வரவில்லை. லாபம் சம்பாதிக்க அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. எனவே மருந்தின் விலையை அதிகரிப்பதுதான் அதற்கான ஒரே வழி என்று கருதினார்கள். அதன் காரணமாக அவர்களது விற்பனை மேலும் குறைந்தது. சந்தைகள் அனைத்தும் திவாலாகும் நிலைக்கு வந்துவிட்டது. மறுபுறம் தாரகிய வம்சம் பெரிய சக்தி வாய்ந்த வம்சமாக மாறி வந்தது. அவர்களின் சந்தைகளில் 3 முக்கிய வம்சத்தவர்களின் கூட்டமும் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் அத்தகைய சந்தையில் சமரன் அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் 7-8 உயரமான காவலர்கள் இருந்தனர். அனைத்து காவலர்களின் மார்பிலும் குறைந்தது 4 நட்சத்திரங்கள் தெரிந்தன. இந்த நட்சத்திரங்கள் அவர்கள் குறைந்தபட்சம் 4 நட்சத்திரங்களை கொண்ட போர் வீரர்கள் என்பதை உணர்த்தியது. அவர்கள் சாலையில் நடந்து செல்லும் போது சந்தையில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்பதை சமரன் கவனித்தான். கூட்டத்தில் சில போர் வீரர்கள் சமரனைக் கண்டு வணங்கினார்கள். சமரன் தான் அடுத்த தலைவர் என்று அனைவரும் கிசுகிசுத்துக் கொண்டனர். என்ன இளவரசரே, இந்த பக்கம் உங்க பொறுப்புல சந்தை சரியா நடக்குதான்னு மேற்பார்வை பார்க்க வந்தீங்களா என்று கூட்டத்தில் ஒருவர் கேட்க சமரன் அமைதியாக சிரித்துக் கொண்டே அவனை கடந்து சென்றான். உண்மை என்னவென்றால் அனைத்து சந்தைகளின் பொறுப்பையும் சில காலம் சமரனிடம் ஒப்படைத்திருந்தார் அருணேந்திரர். அதற்கு காரணம் சமரன் பொறுப்பாக மாற வேண்டும், அடுத்த அரசராக பதவியேற்கும் போது அவன் அதற்கேற்ப தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இதற்காக அவர் தனது வம்சத்தை சேர்ந்த பெரியவர்களோடு வாதிட வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவர்களது பார்வையில் சமரன் இன்னும் பொறுப்புகளை சுமக்கும் அளவுக்கு வளரவில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் சிலர் மட்டும் அவரது முடிவு முற்றிலும் சரியானது என்று நம்பினார்கள். ஏனென்றால் அவர்களின் கருத்துப்படி சமரன் தான் தாரகிய வம்சத்தின் அடுத்த அரசர். எனவே அவன் பொறுப்புகளை பழக வேண்டும் என்று விரும்பினார்கள். சந்தையை கையாள்வது சமரனுக்கு ஒன்றும் கடினமாக இல்லை. முதலில் அவன் நிச்சயமாக இவ்வளவு பெரிய சந்தையை நிர்வகிப்பது கடினம் என்றுதான் நினைத்தான். நாட்கள் செல்ல செல்ல சந்தை மேற்பார்வை வேடிக்கையானது என்பதை உணர்ந்தான். சாலைகளை பராமரிப்பது மற்றும் மருந்துகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பது போன்ற பொறுப்புகளை சமரன் பார்த்து கொண்டான். சந்தையை கண்காணிக்கும் நேரங்களில் சமரன் அங்கே வரும் வீரர்களிடம் அவர்களது வாழ்க்கையை பற்றிய சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை கேட்டு தெரிந்து கொள்வான். அரக்கர்களை பற்றிய சுவாரஸ்யமான கதைகள், குகைகளில் மறைந்திருக்கும் சிறப்பு நுட்பங்கள், கடல்களில் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்வான். சமரனும் அவர்களைப் போல ஒரு உற்சாகமான வாழ்க்கையை வாழ விரும்பினான். தீவுகளில் இருந்து உணவை பெற அலைகளின் மீது சவாரி செய்து தொலைதூர நாட்டிற்கும் மலைகளுக்கும் சென்று வந்த மக்கள் மூலம் இதுவரை மறந்துவிட்ட இத்தகைய உளவுத்துறை நுட்பங்கள் மற்றும் சக்திகளை பற்றி கூட அறிந்து கொள்ள முயற்சித்தான். சில நேரங்களில் சமரன் தனது பையிலிருந்து சில மருந்து குப்பிகளை மகிழ்ச்சியுடன் எடுத்து சில மக்களுக்கு இலவசமாக விநியோகித்தான். இப்படியே காலம் கடந்தது. பாஞ்சால நகரத்தில் இதுவரை கண்டிராத தாரகிய வம்சத்தின் போர் வீரர்களின் கூட்டம் தோன்ற ஆரம்பித்தது. தொலைதூரத்தில் இருந்து போர் வீரர்கள் மருந்து வாங்க இங்கு வந்தார்கள். பயிற்சிக்காக வெளியே சென்றவர்களும் பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் பாஞ்சால நகரத்திற்கு திரும்பி வந்தார்கள். சமரன் நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய ஒல்லியான மனிதன் ஓடி வந்து சமரனை பார்த்து மூச்சு வாங்கி நின்றான். என்ன விஷயம் பார்த்தா? வியாபார நேரத்தில் எதுக்கு இப்படி அறக்க பறக்க ஓடி வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா
என்றான் சமரன். பார்த்தா ஒரு கத்தரி கள்ளன். பிறர் சட்டைப்பை அல்லது கைப்பையிலிருந்து பொருட்களை களவாடுவதுதான் அவன் வேலை. சமரன் பார்த்தாவோடு நேரடியாக பழக்கம் வைத்திருந்ததற்கு காரணம், கத்தரி திருட்டுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். இது போன்றவர்கள் தாரகிய வம்சத்தின் ரகசிய உளவாளிகளாக இருந்ததே அதற்கு காரணம். பாஞ்சால நகரத்தின் இருண்ட தெருக்களில் நடக்கும் ரகசிய நிகழ்வுகளின் செய்திகளை பற்றி அறிந்து கொண்டு அரண்மனைக்கு ரகசியமாக தகவல் தருவார்கள். அவர்கள் கண்களிலிருந்து யாருமே தப்ப முடியாது. சமரனை கண்ட பார்த்தா, இளவரசே, மேகராணி அம்மாவை யாரோ சில பேர் தொந்தரவு பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஓடி வந்து உங்ககிட்ட நேரடியா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். மேகராணி கிட்ட வம்பு பண்றாங்களா? என்ன பார்த்தா, என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு என்று பதறினான் சமரன். ஆமா இளவரசே, இந்த விக்ரமார்ஜுனன் இருக்கானே, அவனுக்கு எப்பவுமே மேகராணி அம்மா மேல ஒரு கண்ணு. அவன் தான் சில பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு வந்து அம்மாவை தொந்தரவு பண்றான் என்றான். இதை கேட்டவுடன் சமரனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அதே கோபத்துடன் தன்னுடன் நடந்து கொண்டிருந்த வீரர்களை பார்த்து, நீங்க எத்தனை பேரை வேணா உங்க கூட கூட்டிட்டு வாங்க. யாரு எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா என்றான். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.